ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்க லதா. இன்னைக்கு என்ன குக்கிங் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரான்ஸ் இருக்கு. ஸோ ப்ரான்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சின்ன கிரேவி பண்ண போறோம். இது வந்து என்னோட குக்கிங் ஜெனரலி பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்டைல், சௌராஷ்டிரா ஸ்டைல் அண்ட் கேரளா ஸ்டைல் மூணும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் குக்கிங், பட் எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் என்னோட குக்கிங்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 15 minutes அதுக்குள்ள குக் பண்ற மாதிரி மேக்ஸிமம் என்னென்ன ரெசிபி ட்ரை பண்ண முடியுமோ நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். என்னோட ஐடியாஸ் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு பிடிச்ச நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ரான்ஸ் வச்சுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதுல வந்து பேசிக் மேரினேஷன் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி ப்ரான்ஸ் கொண்டு வந்து அதை கிளீன் பண்றீங்க இல்லையா, அந்த ஷெல்ஸ் எடுத்துட்டு டீவெயின் பண்ணணும். அதுல மேல இருக்க நரம்பு கீழே இருக்க நரம்பு ரெண்டுமே ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன் அதை எப்படி கிளீன் பண்றதுன்ட்டு. அதை கிளீன் பண்ணலன்னா உடம்புக்கு நிறைய உபாதைகள், ஸ்டமக் அப்செட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ பெட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு லாஸ்டா வாஷ் பண்ணும்போது கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 3-4 times வாஷ் பண்ணுங்க. தென் மேரினேஷன் பண்ணுங்க. மேரினேஷனுக்கு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், இந்த 3 தான். டர்மரிக் பவுடர் வந்து லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் போரும். சில்லி பவுடர் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. நான் இதுல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியான சில்லி பவுடர், பிகாஸ் சில்லிஸ் வாங்கி வீட்டுல நாங்க அரைக்கிறோம். அண்ட் தென் சால்ட் வந்து நான் இதுல வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி சால்ட் எவ்வளவோ போட்டுக்கோங்க, பிகாஸ் கிரேவிலயும் சால்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரப்போர்ஷன் போட்டுக்கோங்க, சரிங்களா? இந்த குக்கிங்க்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டொமேட்டோஸ், முருங்கைக்காய் இருக்கு. முருங்கைக்காய் வித் ப்ரான்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ முருங்கைக்காய், அண்ட் தென் ஜிஞ்சர், 2 சில்லிஸ் எடுத்திருக்கேன் போதும். அண்ட் தென் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வெங்காயம், தேங்காய் 1 கப்பு இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து துருவி யூஸ் பண்றதுனால இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எனக்கு அது வந்து டைம் கன்சியூமிங். ஸோ அதனால நான் ஜெனரலி இப்படிதான் பண்ணுவேன். துருவுறதெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேன், சரிங்களா? இப்படியே நீங்க ட்ரை பண்ணலாம், இதுவும் டேஸ்டியா தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸ். கட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் மசாலா என்னென்ன அரைக்கணும்னு சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம், ஓகேங்களா? ஏற்கனவே இந்த முருங்கைக்காய் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்போ கட் பண்ணிட்டு யூஸ் பண்ண போறேன். இப்போ முருங்கைக்காயை கட் பண்ணும்போது இந்த மாதிரி நரம்பு எடுக்கிறதா எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே போடுறவங்களா இருந்தாலும் அப்படியே போடலாம். நான் அப்படியே தான் போடுவேன், ஏன்னா தட் கிவ்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா சீக்கிரமா வெந்துடும். அந்த முருங்கைக்காய் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண வேண்டிய தக்காளி அண்ட் இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம நல்லா பொடியா நறுக்கிக்கலாம். இஞ்சி அரைக்கிறத விட அதை பொடியா நறுக்கிட்டு அதை வந்து அந்த ஃபிளேவர் நல்லா இறங்கும் கிரேவியில. ஸோ அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ ஜெனரலி நாங்க வந்து ப்ரான்ஸ் கிரேவிக்கு கட் பண்ணி தான் போடுவோம். பேஸ்ட் போடுறதை விட கட் பண்ணி போடுறது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ இஞ்சி நல்ல பொடியா கட் பண்ணியாச்சு. அண்ட் முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ண போறோம். தக்காளியும் நல்ல பொடியா கட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் கீரி போட்டா போதும், சரிங்களா? கட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இப்போ தக்காளி கட் பண்ணியாச்சு, நல்ல பொடியா கட் பண்ணிட்டோம். பச்சை மிளகாய், முருங்கைக்காய் அண்ட் இஞ்சி ரெடியா இருக்கு. பாத்துக்கோங்க, இந்த மாதிரி நல்ல பொடியா கட் பண்ணிக்கோங்க இஞ்சி அண்ட் தக்காளி நல்ல முடிஞ்ச வரைக்கும் பொடியா. அண்ட் பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்பிளிட் பண்ணிட்டா போதும், சரிங்களா? இப்படி ஒரு ஸ்பிளிட் பண்ணா போதும். அண்ட் இப்போ மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து earthenware தான் குக் பண்ணுவேன். அதாவது மண்பானைகள்ல தான் மேக்சிமம் வந்து நான்வெஜ் குக் பண்றேன். சப்போஸ் மண்பானைகள் வந்து யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அயன் யூஸ் பண்ணலாம், இரும்பு கடாய் யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பெஸ்ட் வந்து அலுமினியம் அவாய்ட் பண்ணுங்க, தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். மேக்ஸிமம் வில் ட்ரை டு பி ஹெல்த்தி. என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ மேக்ஸிமம் நம்ம ஃபுட்லயே கொண்டு வரலாம், கிச்சன்லயே வந்து நம்ம ஹெல்த்தை கொண்டு வரலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தான் யூஸ் பண்றேன். இது வந்து ஒரு சட்டி, மண் சட்டி. ஸோ இதுல தான் நம்ம இப்போ பண்ண போறோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த மண் சட்டியை நம்ம ஆன் பண்ணிக்கலாம், சூடு பண்ணணும். இது சூடு பண்ணும் போதே நம்ம இதுல வந்து தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் அண்ட் அந்த கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு
மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க விட போறோம். ஏன்னா இந்த காயெல்லாம் வேகணும், தக்காளி வேகணும் அண்ட் முருங்கைக்காய் வேகணும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிடலாம். ஸோ முருங்கைக்காய் இதுல போட்டுடுறேன், பச்சை மிளகாய் இதை போடுறேன், இஞ்சி அண்ட் தக்காளி இது எல்லாத்தையும் இதுல நம்ம கொட்டிடுறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ கொட்டியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். ஸோ நான் வந்து இங்கே 1 and 2 இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 300 ml. ஸோ நான் 600 ml தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த சமையலுக்கு தேவையான மஞ்சள் அண்ட் மிளகாத்தூள் அண்ட் உப்பு போட போகிறோம். மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அண்ட் மிளகாய் தூள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம் இதில். அண்ட் ப்ரான்ஸ்லையும் வந்து இறாலையும் நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு ஹீப், அதாவது ஒரு அப்படியே அந்த கோபுரமாக ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து போடுறேன் மிளகாத்தூள். இது வந்து குழம்பு பொடி, இது ஸ்பெஷலான ஒரு குழம்பு பொடி. எங்கள் ஊர் சைட்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து சௌராஷ்டிரா குழம்பு பொடி. இதோட ரெசிபி நான் இன்னொரு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதில் வந்து கருப்பு உளுந்து தான் மேஜராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தரும். தனியாக இருக்குது, எல்லா குழம்பு தூள் மாதிரி தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், கன்சிஸ்டன்சி தரும். ஸோ அதுக்காக நம்ம இது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ உப்பு போடுறோம். நீங்கள் வந்து கல் உப்பும் போடலாம், நான் வந்து தூள் உப்பு தான் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து அந்த மேரினேஷன் ஏற்கனவே உப்பு போட்டதால நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு பார்த்துக்கிட்டு போடலாம். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து கோபுரமாக போடாமல் தலை தட்டி போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக வேணால் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இது வேகட்டும். இது வந்து எப்படியும் வந்து 1/2 an hour ஆகும் வேகிறதுக்கு. இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம அந்த நாரை ரிமூவ் பண்ணிட்டு போட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நம்ம நார் ரிமூவ் பண்ணல. ஸோ இது 1/2 an hour ஆகும் வேக. பொறுமையாக வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம், அரைக்கிற மசாலா. ஸோ இப்போ நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம்னா, ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயும் சாம்பார் வெங்காயம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். லைட்டாக ஜீரகம், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மசாலாவை நான் இதே பவுலில் எடுத்துட்டேன். ஸோ இந்த மசாலா ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் புளி ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக புளி போதும். ஸோ புளி பார்த்தீங்கன்னா இப்படி நான் உருட்டை பிடிச்சேன்னா ஒரு ஆம்லா சைஸுக்கு வரும், ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வரும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஊற வச்சுருங்க. இது ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த சைமல்டேனியஸ்லி இந்த கிரேவி ரெடி ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் போட வேண்டியது வந்து ப்ரான்ஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் மசாலா போட போகிறோம். ஸோ ப்ரான்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரான்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் வித் இது கூட வந்து பொட்டேட்டோஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்ல டேஸ்ட் தரும் நான்வெஜ்ஜில். ஸோ அதுவும் முக்கியமாக எறா குழம்புல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே, நான் மேக்ஸிமம் 10 to 15 minutes குக்கிங் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து கடாயில் பண்ணும்போது, அதாவது இந்த மண் பாத்திரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 30 minutes ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் 20 minutes ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 10 minutesல முடிஞ்சிடும். இதை வந்து சீக்கிரமா எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்ன இதுல ஃபர்ஸ்ட் குக் பண்ண போட்டோமோ, தக்காளி, முருங்கைக்காய் அண்ட் இஞ்சி, பச்சை மிளகாய் அண்ட் அந்த மசாலாஸ்லாம் வந்து நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ல கூட போட்டுட்டு எடுத்துட்டு ரீகுக் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராசஸும் இருக்கு. பட் திஸ் இஸ் லைக் வெரி ஹெல்த்தி. நம்ம எல்லாமே டைரக்டா மண் சட்டியில பண்றோம். ஸோ டைம் பார்க்காம இப்படியே நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணலாம். பட் நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தீங்க, சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் லைக் இட் இஸ் கெட்டிங் குக்ட் ஆல்மோஸ்ட். அதாவது எறா வந்து போட்டுட்டு மேக்ஸிமம் வந்து 7 minutesலேயே குக் ஆகிடும், நல்லா குக் ஆகிடும். அதுக்கு மேலே போச்சுன்னா 10 minutes மேலே க்ராஸ் ஆனாலே அது ரப்பரைஸ்டாக ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஒரு 7 minutes குக் பண்ணால் போதும். ஸோ இப்போ போடுனதே இப்போ வந்து சுரண்டிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். ஓகேங்களா? இப்போ முருங்கைக்காய் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து மேஜராக குக் ஆக வேண்டியது டொமேட்டோ அண்ட் முருங்கைக்காய் தான். மற்றபடி இது 2 குக் ஆனாலே அதில் இருக்க மசாலாஸ் வந்து குக் ஆயிரும். ஸோ முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளவு, அதாவது ஒரு கிராக் மாதிரி விட்டுருக்கு. ஸோ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் வெல் குக்ட். நீங்கள் செக் பண்ணுறதுனா உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், இட் இஸ் லைக் வெரி வெல் குக், பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு இது குக் ஆகிருக்கிறது தெரியும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெல் குக். இந்த பொசிஷன் போகிறோம். இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்க ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எறா போட்டு ஒரு 5 minutes மேலே ஆகிடுச்சு. ஸோ எப்படி குக் ஆகிருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்லா குக் ஆகிருக்கும். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, நல்ல வாசனை, நல்ல கலர், அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ நம்ம இப்போ இதை செக் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எறாவை எடுத்துகிட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் எறாவை எடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் வெந்திருக்கும். ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகணும், அதை உடையணும். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இது குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கடலை முடிச்சிடலாம். தேங்காய் பேஸ்ட்டை போட்டுற வேண்டியதுதான். ஸோ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை கொட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிடலாம். அண்ட் அதில் யூஸ் பண்ண பவுல்லையே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணும், இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ மசாலா பேஸ்ட்டு போட்டாச்சு, தேங்காய் மசாலா. ஸோ இதே பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டரியாக வேணாம், திக்காக தான் வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ நீங்கள் போட்டு மசாலா தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். புளி தண்ணி என்னென்னா லைட்டாக டேங்கியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா கொஞ்ச நேரம் கெட்டு போகாது குழம்பு. ஸோ நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து கொஞ்சமாக ரிசல்ட் இருக்கணும் இல்லையா. அட்லீஸ்ட் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மத்தியானத்துக்கு நம்ம செய்யும்போது நைட்டுக்கு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலே இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோமே, கெட்டு போயிடுமா, பயப்படவே வேணாம். கொஞ்சமாக புளி தண்ணி, இதுதான் இதோட சீக்ரெட்டு. ஸோ புளி தண்ணி ஊற்றியாச்சு. ஜென்ரலி நிறைய பேர் வந்து புளி தண்ணிக்கு பதிலாக தயிர் ஊற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் தயிர் ஊற்றலை, புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இவ்வளோதான். இப்போ இதை தாளித்து இறக்கிட்டால் குழம்பு ரெடி ஆகிடும். தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போடலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்பைசியான குழம்பு இல்லையா. ஸோ அண்ட் மோரோவர் அசிடிக் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும், வயிறுக்கு எதுவும் ஆகக்கூடாத உபாதைகள், அதுக்காக நம்ம வந்து வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, தாளிச்சிடலாம். கடுகு இப்போ பொரிஞ்சுன்றது நல்லா பொரியிட்டோம். ஸோ இப்போ வெந்தயம் போடலாம். ஃபுல்லாக கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் போடலாம். வெந்தயம் வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக தான். அண்ட் இதில் இருந்து கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. கரண்டியில் எடுத்து மாத்துறேன். சரிங்களா, எங்கள் வீட்டில் என்னோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க என்னோட குக்கிங் எல்லாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. ஓகேங்களா, இரும்பு கடாய் வச்சு நான் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அலுமினியம்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால பெட்டர் அலுமினியம் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் earthen ware யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் யூஸ் wooden ladle. இந்த மாதிரி மரத்தில் செஞ்ச கட்டையில் செஞ்ச கரண்டி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா எகெயின் இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டீல் இல்லை ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ குழம்பு ரெடி. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது குழம்பு. டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் பவுலு. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு முருங்கைக்காயும் ஒரு ப்ரான் எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம குக்கிங்கும் ஆல்மோஸ்ட் இளையராஜா பாட்டு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். சாப்பிட்டுக்கலாமா இப்போ? வாவ். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக என் பேஜை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.